இந்த யூடியூப் வந்து இப்படி பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒண்ணுல சும்மா கிளிக் பைட்டுக்கு தான் என்னாச்சு நான் சொல்றேன். நம்ம சேனல் ரீசெண்டா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆச்சு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் போராட்டம். என்ன எப்படி ஆச்சு அப்படின்றத நான் கடைசியில் சொல்றேன். சரி ஓகே, நீங்க அந்த கோல்டு ப்ளே பட்டன் வந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு மெயில் வந்துச்சுங்க. சரி நானும் வந்து அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அப்ளை பண்ணி ஒரு 8 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்துருச்சு, வாங்க தம்பி வந்து எடுத்துட்டு போங்க அப்படி மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஏங்க வீட்டுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க வந்து இங்க வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து பைக் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அங்க போய் ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட நின்று இருந்தாரு. அங்க போய் நான் வாங்கிட்டு வாங்கும் போதே டவுட் வந்து என்ன சின்னசா இருக்கு. நம்மலாம் வந்து அப்போலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்கும், பெரிய பாக்ஸே பெருசா இருக்கும். இது என்ன அந்த சில்வர் ப்ளே பட்டன் மாதிரி வந்து சின்னசா இருக்கு, ஒருவேளை மாத்தி கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற டவுட்லயே வந்து சரி போனதும் போய் பிரிச்சு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து பைக்ல வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்துட்டு பிரிச்சு பார்த்தா கோல்டு ப்ளே பட்டன் தான், ஆனா சின்னசா இருக்கு. என்னங்க இது, அப்போ பெருசா தானே கொடுத்துட்டு இருந்தீங்க. ஒருவேளை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் போட்டு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுனால இந்த மாதிரி சின்னசா கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஓ லாங் வீடியோ போட்டு ரீச் ஆனாதான் வந்து பெரிய ப்ளே பட்டன் கொடுப்பீங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து கேட்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து 1 மில்லியன் வந்து ரீச் பண்ணிடுறாங்களாம் சீக்கிரமாவே. அவங்களுக்குலாம் கொடுக்கணும்ல, அதனால வந்து சின்னசாவே உங்களுக்குலாம் போதுண்டா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துறாங்களாம். அப்போ இந்த 1 மில்லியன்ன்றது வந்து பெரிய ரீச் எல்லாம் கிடையாது. நீங்களும் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமா 1 மில்லியன் வர வச்சிடலாம். கிட்டத்தட்ட 4 மாசத்துல 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்தது இல்லை நான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டதுனால. அப்புறம் அந்த கோல்டு ப்ளே பட்டன் வந்து சின்னசா வந்து இல்லை, பெருசா ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணல, சும்மா அப்படி வீடியோக்காக வந்து சொன்னேன். நீங்க கொடுத்த அன்பு தாங்க பெருசு எனக்கு. அப்புறம் நான் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த யூடியூப் ஆரம்பிச்சு இந்த 6 வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்றத என்னோட ஸ்டைல்ல நான் எப்பவுமே சொல்லுவேன்ல அந்த மாதிரி நான் வந்து சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2017 to 18ல வந்து நான் 12th படிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கூல் படிச்சுட்டே வந்து ஜேசிபி வேலைக்கு போயிட்டு அதுல வர ஏர்னிங்ஸை வச்சு அம்மா கிட்ட கொஞ்சம் காசை வாங்கி போனை வாங்கினேங்க. அப்போ யூடியூப்ல வந்து பார்க்கும்போது இவங்க எப்படி வீடியோ போடுறாங்க, நானும் போட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அப்போ ஃபேமஸா இருந்தாலும் வந்து மதன் கௌரி அந்த மாதிரி நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லி செவுத்து முன்னாடி போய் நின்னுக்கிட்டு ஏதோ நான் பேச ஆரம்பிச்சேன். ஒருத்தனே என்ன கண்டுக்கல. சரி நமக்கு என்ன வருமோ அதை போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பர் 2 இன்னும் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோல போய் பாருங்க.